தமிழ் கலாச்சார உடுப்போட வந்திருக்கிற நம்மளோட நண்பர் எப்படி வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே உங்களுடைய ஊடகத்துக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. எவ்வளவு ஆழமா தம்பி அப்ப மூத்திரி ஆனா பரவாயில்ல பழகிட்டு உனக்கு எத்தனை வயசு தெரிஞ்சு கொள்ளலாமா? Do this. You're gonna go make curry. Do you know how to make it? I think so. Yeah. இப்போ ஆன்லைன்ல மட்டும்தானா? இல்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணோம் ஆன்லைன்ல. உங்களோட ஜெர்மன் திருவிழா தானே, அதை பற்றி ஒருக்கா சொல்லுங்க. இப்ப என்னென்ன எத்தனை நாளைக்கு நடக்க போதோ உங்களை மாதிரி யூடியூபர் எல்லாம் நடிகங்க நம்பி வந்தாங்க. நல்ல விஷயமாப்பா. என்ன மாதிரி என்ன ஆஃபர் வந்து செய்யுங்க. என்னடா அவ நல்லா செய்து நல்ல தமிழ் அவட சுத்தமான ஒரு டீச்சரா இருந்தவ போல. ஓ அவ வந்து நல்ல தமிழ்ல கதைப்பா. அதுக்கான அவட வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிச்சுன்னா ஹொலண்டில் இருக்கிற லன்கிராஃப்ன்ற இடத்துல நிற்கிறேன். இங்கே இன்றைக்கு ஒரு பெரிய தமிழர் திருவிழா ஒன்று நடக்குது. அதை இன்றைக்கு பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். பாருங்கள் என்ன வழியாக வாசல்லாம் சோடிச்சிருக்காங்கன்னு எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. சனமெல்லாம் சும்மா அப்படி குனிஞ்சு போய் தான் நிற்கிது. கடையெல்லாம் போட்டிருக்காங்க போல. வாசலே நல்ல வடிவாக தான் சோடிச்சிருக்காங்க. முரசம் தமிழ் ஃபெஸ்டிவல். ஹோலாண்ட் ஒரு வழியாக சோடிச்சிருக்கீங்க. முரசம் ஓகே அந்த அட்ரஸ் நான் உங்களுக்கு கார்டு வச்சிருக்கீங்களா? முரசம் ஹொலண்ட் அடிச்சீங்கன்னா அப்போ அதில் வேறு நான் ஃபேஸ்புக் அதில் போட்டு விடுவேன். நான் வீடியோ எடுத்து சப்போர்டையில் ஆகல இதெல்லாம் சுற்றி எடுத்துட்டு ஆனால் கடும் வெயில் அரிச்சாலும் இதுக்குள்ள இருக்கல. அது மரம் இல்லை, நிழல் இல்லை. அது இது கொஞ்சம் வெதர் நல்லா இருக்கு போலண்ணே. அந்த பரவாயில்ல. அங்கே டென்ட் அடிச்சிருக்காங்க. எமது முன்பள்ளிக்கு SLA ஃபவுண்டேஷன் நன்றியை குறிக்கொண்டு அடுத்ததாக அவர்கள் எமது முன்பள்ளிக்கு இந்த போசாக்கு திட்டத்தை தருவதாக உறுதி அளித்துள்ளனர். அதற்கு நாங்கள் எல்லா விதமான செயற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம் என்று சொல்லியும் அடுத்ததாக எமது முன்பள்ளியை தெரிவு செய்வதற்கும் எமது உதவி கல்வி பணிப்பாளர் கலா டீச்சர் மற்றது அதை
அவர் இன்னும் எடுத்து முடியலை. அவரும் தனியெல்லாம் எடுப்பார் வீடியோ எல்லாம். இங்காலெல்லாம் சாரி கடைகள், அங்கெல்லாம் சாப்பாட்டு கடைகள் சுற்றி வரைக்கும் தெரிஞ்சாங்க நிற்கணும் உனக்கு. ஆ அங்கெல்லாம் சாரி கடைகள் முடிச்சு விட்டுருக்காங்க எல்லாம். காரிகரியெல்லாம் நல்ல ஆஃபரில் ஓட்டுக்கிறாங்க. வணக்கம். அப்படி பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டுதா? ஓகே. என்ன சண்டேஸில் வச்சுட்டாங்களே, இல்லை ஞாயிற்றுக்கிழமையில்? சாட்டர்டேஸில் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் ஜெர்மன் அங்கே இங்கே சனம் கொஞ்சம் குமிஞ்சிருக்கும். ஆனால் பரவாயில்ல. ஓகே. வருஷம் நடக்கிறது தானே இது? போன வருஷம் தானே ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்னா செகண்ட் டைம். ஆனால் நல்லா இருக்குது, நல்ல அட்மாஸ்பியர், நல்லா உங்களுக்கு கூட்டல. நல்லா அடுப்பெல்லாம் போட்டுக்கிறாங்க. கேஸ் அடுப்பு. நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன். இங்கே அவர்களுக்கு அந்த எஸ்எல்ஏ நிறுவனத்திற்கு நன்றி. Lecker, schmeckt gut. Yeah. More than that. Tamil is more than that. Yeah, very tasty. Tamil food. Enjoy. And vegan. Yeah. Sure. என்ன மாதிரி இங்கே எல்லாம் பானிபூரி அது இது அந்த பொரி இந்த பொரியெல்லாம் இருக்கு. நாங்கள் கோப்பியை வாங்கி அடிப்போம் என்ன வந்த களைப்புக்கு. பாப்போம் போடுவார் என்ன. நீ என்ன குடிக்க போற? நீ சாப்பிட போறீங்க? இஞ்சி ஆயிட்டு ரொட்டி பூளை சோறு பரோட்டா வச்சிருக்க. ஹாய். எல்லாம் நல்லா இருக்கு பார்க்க. பாரம் Indian food. Oh, okay. Which channel? This is my private YouTube channel. By Shankar. By Shankar. By Shankar. SHANKAR. By Shankar. Thank you very much for allowing us to on your YouTube channel. Thank you very much. And what is the channel name? By Shankar. By Shankar. By Shankar. Shankar. Okay. Nice. Is it the entertainment or vlog? Just everything. Just travel, Okay. food, vlogs, and everything. We are just to eat food. Yeah. Is it in Holland? It's Holland Utrecht. Utrecht. So we are basically from Bombay. Okay. And we moved to the Holland in 2019. All right. And from last 1 year we started this home-based catering service. Nice. I've been there last week in And, Utrecht and we were in Anjapar Anjapar, restaurant. yeah. But we are special in the vegan and vegetarian. Okay. So our specialty is vegan. This and is the one. vegetarian. We also do a catering Okay. for these 3 villages, ISKCON, Jain or Swaminarayan. Tamil. Okay. They also follow our catering. நைஸ். ஓகே மக்களே, அஞ்சப்பர் உத்ரெக்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டும் அங்கே இருக்காம். நீங்கள் போய் சாப்பிடுங்க. இங்கே உங்களோட சாப்பாடை பார்க்க நல்லா இருக்குது. இந்தியன் சாப்பாடு, சமோசா எல்லாம் இங்கே இருக்குது. அதை விட இந்த பானிபூரி எல்லாம் வச்சு விற்கிறாங்க. பானிபூரி என்ன நைஸ். லட்டு விற்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். குட் லக். பலசரக்கு கடை, ஆசியா சமத்துவம் சூப்பர் மார்க்கெட். வணக்கம். ஏன்னா ஹாலண்டில் இருக்கிற கடையா இல்லாட்டி நீங்கள் ஜெர்மனியில் எந்த ஸ்டேட்டில்? ஹைன்ஸ்பர்கா இங்கே போர்டர் தானே. ஓகே, அதுதான் இப்போ அதில் வரைக்கில் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொண்டு வந்தார். ஹைன்ஸ்பர்கில் ஒரு தமிழ் கடை இருக்காங்க. அது உங்களோட தானே? ஓகே ஓகே, நைஸ். முன்சின் கிளாட் பார்க்கலையும் ஒன்று இருக்கு. இதே பேரோட தான் இருக்கா? ஓகேயா, நைஸ். ஓகே, குட் லக் உங்களுக்கு. ஓகே, இது ஹைன்ஸ்பர்கில் வந்து தமிழ் கடை. இந்தியன்ஸ் ஆக்கில் யாரும் மூவ் பண்ணி வந்தீங்கன்னா இப்போ தமிழ் கடை தேடுவீங்க. ஹைன்ஸ்பர்கில் அவங்களோட ஒரு கடை இருக்கா, முன்சின் கிளாட் பார்க்கில் இருக்கா. ஹைன்ஸ்பர்க் வந்து இது ஹாலண்ட் போர்டரில் இருக்குது. தாராளமாக நீங்கள் போய் ஷாப்பிங் செய்யலாம். ரோல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க இங்கே. செஸ் கேட்டரிங் மூர்த்தி. ஸோ சாப்பாடை பார்க்க நல்லா இருக்கு. மட்டன் ரோல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இப்போ இனித்தான் சனம் எல்லாம் வரப்போகுது போல். இப்போ கொஞ்சம்
வெயில் போயிட்டு கொஞ்சம் மப்பு குணமாக இருக்குது. எங்களோட ஃப்ரெண்ட் எங்களை தனியாக விட்டு தனியாக சுத்த வலிக்கிட்டார். அவர் என்னோட வந்த மற்றவரை எங்கள் ஆணையில் அவரும் எஸ்கேப் ஆகிட்டார். இனி இப்போ தெரிஞ்ச ஆக்களை கண்டா அவனை விட்டுட்டு கலண்டுருவான். சரி, நாம் நம்மளோட வேலையை பார்ப்போம். அந்த வேலையை. ஹாய், இஸ் இந்தியன் ஃபுட் ரைட்? Oh, that looks nice, tasty. Papach. Vada pav, call it. That's good. North Indian, right? Yes. Based on base in Eindhoven. Yeah, இது வந்து Eindhovenல இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட். North Indian restaurant. North Indian restaurant வந்து நல்ல சாப்பாடுகள் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். காஞ்சி போச்சு. இப்பொழுது நாங்கள் சந்திக்கிறது ஏற்கனவே என்னவாய் ரவி அண்ணா, எப்படி இருக்கீங்க? என்னவாய் போகுது இதெல்லாம்? போய் கொண்டிருக்கு ஆரம்பம். நல்லா இருக்குண்ணே. அது போன வருஷம் தானே ஸ்டார்ட் பண்ணதா? போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். தனியாக வந்தீங்களா? எல்லாரும் ஒரு கும்பலா வந்துருக்கீங்க. ஆனா நல்ல இடம் என்ன? ஏர்மன் திருவிழா கோஷ்டி அப்படி. அதான் நீ அடுத்தது நீ எங்கட ஜெர்மன் திருவிழா தானே, அதை பற்றி ஒருக்கா சொல்லுங்க. இப்ப என்னென்ன எத்தனை நாளைக்கு நடக்க போதோ, இடத்துல நடக்க போதோ டேட் எடுத்துட்டு சொல்றேன். வந்து வழியால போற வழியா. ஓகே. ஆனா எப்ப நடக்க போதுன்னு அந்த சரியான ஒரு மாசம் சொல்லல. இல்ல எடுத்தாச்சு, டேட் எல்லாம் எடுத்தாச்சு. ஆபீஸ் எல்லாம் சொல்லுங்கன்னா கேட்டு சொல்லுவோம். ஓகே. இல்ல அது வந்து என்னன்னா நான் கேட்கறது சம்மர் ஹாலிடேக்கு முதல்ல, சம்மர் ஹாலிடேக்கு பிறகு என்னன்னா அந்த சம்மர் ஹாலிடேக்குல வச்சா நிறைய ஜனம் நிக்காது போய் அவர் செய்யறவரையே நீங்க போலியானால் உண்மை. அப்போ கதை இப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, ஒரு என்ன வாங்கி போகுது. அப்போ பார்க்க நல்லா தான் இருக்கு இந்த இடம். பெரிய இடம். எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குன்னா சனிக்கிழமை வச்சுருந்தா நாங்கள் இல்லை நிறைய பேர் வந்திருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வச்சுனா நாளைக்கு ஒர்க் தானே, ஒரு தரம் வலிக்கிட மாட்டாங்க. ஏன் பிரச்சனை? பார்ப்போம். அப்போ சந்தோஷம் உங்களை சந்திக்கணும். யோசிச்சேன். அவர் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எங்கப்பா ஜெர்மனுக்குள்ள தான் உங்களுக்கு எல்லாம் உடனே ஹாலண்டுக்குள்ள வந்த நீங்கள் யூடியூபர் எல்லாம் நம்பி வந்தாங்க. நல்ல விஷயமாப்பா. என்ன மாதிரி என்ன ஆஃபர் போட்டிருக்கிறீங்களா? எப்படி போகுது? வணக்கம். இதெல்லாம் எங்களோட ஸ்ட்ரீட் ஃபுட் ஜெர்மனியில நடத்துறதுல பொறுப்பான ஆக்கள் எல்லாரும் அடுத்தடுத்து. ஓகே, எல்லா சேனலும் ஒர்க் பண்ணும். ஸ்போர்ட்ஸ் சேனல்ல இருந்து முழு நாடகத்துல இருந்து முழு புது படங்கள்ல இருந்து எல்லாம் பார்க்கலாம். எல்லாம் வரும். ஹெச்டில வருமே. நீங்க முதல்ல வாங்கி பார்த்து யூடியூப்ல கொண்ட போடும். எவ்வளவு போகுது? இது €110 €110 போடுறீங்க. எல்லா தமிழ் சேனலும் இருக்கு. எத்தனை தமிழ் சேனல்? எல்லாமே எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வேற புது சேனல் வேணும்னாலும் போட்டு தருவோம். அதுக்கு நாங்க பிரச்சனை. நல்ல விஷயம். இப்போ பாப்பா கொஞ்சம் இதான் அந்த பாக்ஸ் இருந்தா 4Kலையும் வேலை செய்யுதாப்பா. 4K பாக்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பார்க்க சேனல்கள். இது வந்து நார்மலாக எஸ்என்ல இருக்குது. டோட்மூண்டில் இது வாங்கலாம், எஸ்என்லையும் வாங்கலாம். இதை பார்க்குறாங்க. இந்த பாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டுனா இங்கே போய் வாங்குங்க. டிடி பாக்ஸ் உண்டு. என்னம்மா தம்பி வணக்கம். உங்களோட அப்பத்துக்கு நான் அடிமை தெரியுமா? உங்களோட அப்பத்தை பற்றி இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் எடுத்து போட்டு நான் ஃபுல் வீடியோ எடுத்து போடுவோம். வேற கடையை பூட்டிட்டு போயிட்டீங்க. இருக்குங்களோ? திரும்ப நான் வருவேன் ஒரு நாளைக்கு. ஆனால் உங்களோட அம்மா சுட்டு தரக்கூடாது, நீங்கள் சுட்டு தெரியுமா? நான் வந்து உங்களோட அம்மாவுக்கு உங்களுக்கும் சண்டை எழுப்பிச்சு. உங்களோட மகன் சொல்ற அப்போ தான் நல்ல வேண்டாம், உங்களோட அம்மா குழம்பிட்டான். ஆனால் நல்ல இப்போ நீங்கள் கொஞ்சம் பெருசாக்கிறீங்க. இருந்தெல்லாம் வடிவா செய்யலாம். கொஞ்சம் கூட பேர் இருக்கலாம். கிச்சனும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். நைஸ். டோட்மூண்ட்ல ரைனிஷ் ஸ்ட்ராஸுக்கு போனீங்கன்னு சொல்லிங்கன்னா இந்த 64ஆம் நம்பர்ல இந்த தம்பின் கையால அப்பம் சுட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஓகே, நான் வாரன் அங்க நாங்க எடுக்கிறோம். என்ஜாய். குட் லக். பாப்போம். தமிழ் கலாச்சார உடுப்போட வந்திருக்கிற நம்மளோட ஒரு நண்பர். எப்படி? வணக்கம். எப்படி? வணக்கம். பிரசன்ட் பண்றார். சூப்பர். அந்த மாதிரி இருக்கு அவுட்ஃபிட். ஆனா குளிரவும் இல்ல, நல்ல வெதர். இதுதான் மச்சி, நல்ல சூப்பரா இருக்கு. ஓகே. என்னப்பா சோவா மியூசிக்கை போட்டுவிட்டாங்க. இதான் அந்த சோலா என்ன? இதானா சோலா பனல் வாங்கி போட்டுருவேன்னு சொல்லிச்சுன்னா இங்கே வீட்டுக்கு மேலே வாங்கி போட்டுறதுக்கு. நான் பூட்டுற பிளான் இருக்கு. வீட்டுக்கு பூட்டணும். இப்போ கொஞ்சம் ஆஃபர் எடுத்துட்டு காட்டு வேற இடத்த நான் ஒன்று எடுத்துட்டு போகிறேன். இல்லையா? நீங்களும் போடுற பிளான் இருக்கா? அப்போ போடுவோம், பிரச்சனை இல்லைண்ணே.
அப்போ கதைப்போம், பிரச்சனை இல்லை. வாங்க. சாரி எல்லாம் 30 ரூபா இங்கே ஆஃபரா. சாரி என்ன சாப்பிட போகிறேன்? வாங்க வாங்க சாப்பிடுங்க. அந்த ப்ரைஸுக்கு என்ன நல்ல மேன ஹீரோவில் ஓகே, அங்கே பவுன்ஸில் இல்லை. சந்தன குச்சியப்பா ஹெல்த்தி சாப்பாடா, இன்டர்நேஷ்னல் மிக்சர்ஸ் ஃபுட்ஸ் எல்லாம் போட்டுருக்குறாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது பாருங்க. இந்த சாப்பாட்டுக்குள்ளே எவ்வளோ கலோரிஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் ஃபேட்ஸ் எல்லாம் இருக்குது. முறுக்குகள், இந்த கஜு பட்டர் முறுக்குவா. ஸோ என்ன பிளாக் நல்ல சாமான, நல்ல சாமான. என்ன மாதிரி நீங்கள் இது நீங்களா தயாரிக்கிறீங்களா இல்லாட்டி எங்க இருந்தாவது இறக்குமதி செய்றீங்களா? இது வந்து இந்தியாவில அண்ணா, அது வந்து ஸ்ரீலங்காவில கிளிநொச்சியில இருந்து வருது. கிளிநொச்சியில இருந்து வருதா? கிளிநொச்சியில இந்த இது வந்து அந்த சாம்பிராணியலா? சாம்பிராணி மட்டும் இந்த சுடுதானிய இதுல செய்தது. அதுகளா? இதுகள் என்ன? இது வந்து கிளிநொச்சியில இருந்து கஷ்டப்பட்டு வந்த ஒரு பிள்ளை வந்து செய்த கஷ்டப்பட்டாங்க. இது வந்து சாப்பிடக்கு நல்ல வல்லாரை புட்டுமா? வல்லார புட்டுமா, இந்த குறிஞ்சா புட்டுமா, முருங்கம், இது வித்தியாசங்கள். ஓ, இதெல்லாம் நல்ல சாமான்கள். ஓ, ஹெல்த்துக்கு நல்லது. இந்த இதெல்லாம் உடம்புக்கு நல்ல சாமான்கள். ஏன் நல்ல வடிவா நீட்டாக எல்லாம் செய்திருக்குது. கிளிநொச்சியிலேருந்து வருதுன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் இதை பார்க்குற ஆக்கள் இதை சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து நார்மலாக வந்து நீங்கள் கடையாக வச்சுருக்கீங்களா? ஆன்லைன் நாங்கள் ஃப்ராங்க்ஃபோர்ட்டில் கடையை கொஞ்ச நாளில் ஓப்பன் பண்ணி. இப்போ ஆன்லைனில் மட்டும்தானா? இல்லை, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆன்லைனில். உங்களோட கார்டு ஏதாவது இருந்ததுன்னா நான் அதை போட்டு விடுவேன். அப்போ அதில் அந்த அட்ரஸ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டீட்டெயில்ஸ். நம்பர் இருக்குது, நீங்கள் இந்த கோலுக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தேவையானதில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இங்கே இமெயில் அட்ரஸ் இருக்குது. நல்ல நல்ல சாமான்லாம் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்க ஆக்களுக்கு. ஓ, உண்மை ஆவாரம் பூச்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஆவாரம் பூ புட்டுமாவும் இருக்குண்ணா. ஓ, ஆவாரம் பூ புட்டுமா? ஆவாரம் பூச்சி என்ன விலை? 3 போனா இருக்கட்டா பாரம் கொஞ்சம் இருக்குது. வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு வாங்க. ஓகே அக்கா, உங்களுக்கு குட் லக்கா. ஆவாரம் பூச்சி விற்கிறாங்க. உண்மையிலேயே அது உடம்புக்கு நல்லம். அதை வந்து வாங்கி குடிக்காத ஆக்கள் வாங்கி குடிங்க. இங்கே வாங்கி சாப்பிடக்கூடிய இல்லாட்டி என்ன இது ஸ்வீட்ஸ் தான். எனக்கு கோப்பி தான் குடிக்கும். எல்லா விதமான பலகாரம் வச்சுருக்காங்க. மஸ்கெட்டுகள் கலர் கலராக வச்சுருக்காங்க. சூப்பராக தான் இருக்குது. இங்கே தொதல் இருக்குது, முறுக்கு, தேன் முறுக்கு, வா இங்கே இருக்குது. ஓ, மஸ்கெட்டு. ஓ யா, இங்கெல்லாம் உரைப்பாய்ட்டங்கள் இருக்குது. இங்கே அப்படி பக்கோடா இருக்குது. இங்கே எங்கட மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் இருக்குது. எல்லாம் சும்மா நீட்டாக அந்த மாதிரி வச்சிருக்காங்க. உண்மையிலையா எங்கண்ணா உங்களோட கடை இருக்கு? சூரிச்சில இருந்து வந்திருக்கீங்களா? சூரிச்சில இடத்துல. ஓகே. இப்போ அங்கேருந்து வந்து இங்கே கடை போட்டுருக்கீங்க ஸ்டோல். நல்லா இருக்கு. ஓகே, நைஸ், தேங்க்யூ. திரு சபீசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். சாரி கடை இங்கே எக்கச்சக்கான கடையெல்லாம் போட்டிருக்காங்க. உண்மையானவே ஒரு நல்ல அட்மாஸ்பியராக இருக்கு. வணக்கம், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவரை பற்றி நாம் சொல்வதாக என்னமா இருக்கு உங்களோட பிசினஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஓகே, எங்க கடை வச்சிருக்கீங்க?
சுவிட்சர்லாந்துல இருந்து நீங்களும் வந்திருக்கீங்களா? அவரும் சுவிட்சர்லாந்து. நல்ல விஷயம். ஓ வெல்கம் டு ஹாலண்ட். ஓ உங்களுக்கு அப்போ குட் லக், வாழ்த்துக்கள். நல்ல ஆஃபர்லாம் டே போட்டிருக்கீங்க போல. குட். அங்கால எல்லா சாரீஸ் வகைகள் எல்லாம் இருக்கு. இந்த முறை மிஸ் பண்ணாங்க, கட்டாயம் வந்து நெக்ஸ்ட் டைம் ஆகுது வந்து இதில் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு இந்த இடங்களை பார்க்க, நிறைய ஜனம் வந்திருக்கு. இங்கே மரக்கறி கிடையாது இன்னும். ஓயா இங்கே ஃப்ரெஷ் மரக்கறியெல்லாம் வந்திருக்கு. இங்கே பிலாக்காய் மரக்கறியெல்லாம் வந்துருக்காங்க. ரம்புட்டான், மங்குஸ்தான், பப்பாசி பழம். இது so you don't have to go to Sri Lanka to buy this. You can buy here. You can buy from here. கட்டால இந்த அளவு. ஓ நல்ல பேர். வணக்கம். ஓ கத்தாழையனா என்ன சாப்பிடையா போறேன் வாயு. ஆனா ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம். அவனே ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம். உங்களோட கடை எங்க இருக்கு? ஆல்ஸ்டோஃப்ல இருக்கு. ஓகே. ஆகன் ஜெர்மனில இருந்து வந்திருக்கீங்க. ஓ நைஸ். இங்க கொய்யாப்பழம் எல்லாம் இருக்கு. என்னப்பா லேட் ஆன்றீங்க? இன்னும் ஜனம் வரல. ஜனம் வந்தா என்ன செய்ய போறீங்க? நான் நினைக்கிறேன் ஜனம் வந்த உடனே வாங்கி பேக்குள்ள வச்சுட்டாங்களோ காருக்குள்ள. ஆனா நல்ல விஷயம் தானே, உங்களுக்கு வித்து முடிஞ்சா சந்தோஷம். விழாப்பழமும் இருக்குதா? மலேசியாவில் விழாப்பழம் எடுக்கிறாங்க. ஈரை சிவப்பு விழாப்பழமா இருக்குன்னு அது. வெங்காய் இந்த பனங்கிழங்கு எல்லாம் வச்சு விற்கிறாங்கப்பா. பொன்னாங்கானி கருவேப்பிலை என்ன விலை போகுது இப்போ? 2 யூரோ பாக்கெட் தானே. அவிச்சு சாப்பிட்ற கச்சான் இருக்கு. வணக்கம். என்ஜாய் பண்றீங்க போல எல்லாரும்? என்ஜாய் பண்ணுங்க. உண்மையா என்ஜாய் பண்ணாம லைஃப்ல என்ன இருக்கு? என்ஜாய் பண்ண வேண்டியதான். எப்ப பண்ணு தெரியாதானே. ஐயோ அங்கால மியூசிக் போகுது. ஒரு பிரச்சனை தான். நீங்க இந்தியாவில் கடை ஓட்டுருக்குறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்களெல்லாம் அந்த பிரான்ஸ் தமிழ் கிழவனவே உண்டு. உங்களோட வீடியோ அப்பா வணக்கம். உங்களோட வீடியோவை முதல் நான் வந்து நேற்றைக்கு முந்த நாள் பார்த்துலாம். நீங்கள் என்னப்பா சாரலாக்காவோட 2 தோசை சாப்பிட்டு நின்றீங்க. இந்த இப்போ ஹாலண்டுக்கு வந்துட்டீங்க. நான் வந்து எந்த சேனல் வந்து பை சங்கர் SHANKAR சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் இப்போ ஒரு 1 இயராக தொடங்கி நான் சும்மா ஹாபியாக செய்து கொண்டிருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. ஆனால் உங்களோட நல்ல ஃபேமஸாக இருக்குது. நல்லா செய்கிறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் ஆனால் அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்று கொழும்புல நடக்க போதுன்னு சொன்னீங்களா அந்த வீடியோவில், சாரலாக்காண்ட வீடியோவில். ஆனால் நான் கவலைப்பட்ட என்னென்னா இவர் சொல்லிட்டு இவர் அந்த அங்கே நிற்காம விட்டுட்டாரு. என்ன மற்றது உண்மையிலேயே சொல்லுங்க. சாரலாக்காண்ட அந்த கடை தோசை எப்படி இருந்தது? சூப்பர். வித்தியாசமான கான்செப்ட். என்ன சாரலாக்காக நான் அழுதுனான். நீங்கள் அந்த வீடியோவை விடாதுங்க சகோதரி. நீங்கள் இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க. நல்லா செய்து நல்ல தமிழ். அவளை சுத்தமான ஒரு டீச்சராக இருந்தவங்கள அவன் வந்து நல்ல தமிழில் கதைப்பான். அதுக்காக நான் அவளை பார்த்து கொண்டு வந்தான். திடீர்னு காண இல்லை. அப்போ அந்த மட்டக்கப்பில் உள்ள எங்களோட ஃப்ரெண்ட் PK ப்ளாக் வந்து அவன் வந்து அந்த பொடியன்னு சொன்னான். தம்பி இப்படி சாரலாக்கா மட்டக்களப்புக்கு வர்றேன்டாவா கண்டக்ட் பண்ணினவ பேருந்து பார்த்தா சத்தத்தை காண இல்லைண்டு. அப்போ நானும் PK ப்ளாக்கும் வந்து கவலைப்பட்டனாங்களே இந்த சாரலாக்காவை காண இல்லைன்னு. அப்போ சத்தத்தை காணலை. அப்போ PK ப்ளாக் தான் தேடி கொண்டு நின்றவர். அப்போ நான் அன்றைக்கு வீடியோ பார்த்தோன்னா அவருக்கு மடிக்கு சொன்னேன். இப்படி அக்கா வந்துட்டா திரும்ப பழையபடி. ஓகே நல்லது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ணுங்க. சந்தோஷமா? வணக்கம். என்னவா இப்போ உங்களோட வியாபாரம் எல்லாம் ஓகேயா? என்னண்ணா வசம் லோன் வச்சிருக்கீங்க. ஜெர்மனிலேருந்து வந்திருக்கீங்க போல. எந்த ஸ்டாக்?
சயின்ஸ் பார்க்கா பக்கத்தில் தானே ஓகே நாங்கள் ஒரு கால் எட்டு வச்சு இங்கே வந்துடலாம் மேடம் சரியா குட் லக்கா நான் சும்மா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன பாட்டுகள் படிக்கிறீங்களா வணக்கம் முடிஞ்சா இனியும் படிப்போம் நல்ல விஷயம் நல்லபடியா பாட்டு படிக்க நம்ம பாட்டுக்காரர் இவரும் பாட்டு படிக்கிறவர் கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவர் சும்மா அந்த நார்மல் பிரைவேட் ஃபங்க்ஷன் வழியாக படிக்கிறவர் இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இவர் ஜெர்மன் ஹரியர் இவர் நல்லபடியாக பாட்டு படிப்பார் இவர பாட்டுகளை தெரிஞ்சிருக்கு இவரை சொல்ல தேவையில்லை நான் ஓகேயா என்ஜாய் பண்ணுங்க குட் லக் கொஞ்சம் போட்டி தான் நான் பார்க்குறேன் நாங்கள் போவோம் தமிழாலயம் அப்பா என்ன வாரண்டோம் நீங்களும் தமிழாலயம் போட்டீங்களா இப்போவும் போறீங்களா முடிக்கிறீங்களா அப்போ படிப்பிக்கிறீங்களா நல்ல விஷயம் தொடர்ந்து படிப்பீங்க ஆனால் வாரண்டோப்பை நாங்கள் அடிப்போம் முதலாவது இடத்துக்கு நாங்கள் வருவோம் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் இனி விளையாட்டு போட்டியில் பார்ப்போம் நீங்க சும்மா விளாசி குத்துங்க நான் எடுக்கிறேன் கொத்தோட்டியண்டா நாங்கள் தமிழாக்கெல்லாம் ஸ்பெஷல் என்ன எவ்வளவு காலமான கொத்துறீங்க? நான் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 2 வருஷம் அப்ப கண்ணை மூடிட்டு கொத்துறீங்கன்ற மாதிரி என்ன என்னென்ன கொத்துரட்டி போடுற நீங்கள் நாங்கள் இன்னும் போடுவோம் மரக்கறி கொத்து மச்ச கொத்து ஆட்டு கொத்து மாட்டு கொத்து அப்படி சீஸ் கொத்தும் போடுறீங்களா கேட்டா போடுவோம் கேட்டா போடுவீங்களா என்ன சீஸ் கொத்து ஆக்கள் தமிழா இங்க சாப்பிட்றாக்க குறைவு போல மட்டும் அந்த ஸ்ரீலங்காவில் டொல்பின் கொத்தன்னு சொல்றாங்களே அது என்னது டொல்பினை நார்மலா பிடிக்க கூடாதுல்ல டொல்பின் கொத்தண்டு ஸ்ரீலங்காவில் விற்கிறாங்க நானும் கேட்டேன் நான் டொல்பினை பிடிக்க கூடாது நீங்க என்னன்றா டொல்பின் கொத்து விற்பீங்களாண்டு ஆனா அவங்க டொல்பின் கொத்தண்டு சொல்லி விற்கிறாங்க சில நேரம் டொல்பின் இல்லைன்னு டொல்பின் இல்லைன்னு என்னடா டொல்பின் பிடிக்க எல்லாம் விட்டு இல்லை ஸ்ரீலங்கா பிடிச்சி ஜெயிலுக்கு ஒதுக்கி போட்டுருவாங்களா அவங்க டொல்பின் கொத்து கொத்து உங்களோட கேட்டரிங்க்கு என்ன பேர்
உங்களோட கேட்டரிங்க்கு STS வாரண்டோஃப். வைசங்கர். எஸ் சங்கர் என்ற சேனல். என்ன மாதிரி நீங்கள் உங்களோட பாட்டுகள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன்னா பரிசுல இருந்து இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க. ஆமாம், இந்த இதுக்காக இந்த முரசல் நிகழ்வுக்காக வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே உங்களுடைய ஊடகத்துக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அண்ணா. ஆங்காங்கே நடக்கின்ற நிகழ்வுகளை மக்களிடம் கொண்டு செல்லுகின்ற ஊடகமாக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களை இந்த ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உண்மை செய்திகளையும் நல்ல நிகழ்வுகளையும் அடிக்கடி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஊடகங்கள் எங்களுக்கு தேவை. நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்ட இந்த ஊடகங்கள் வளர்வதால் தான் உண்மைகள் நிலையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக. அதை விட எங்களுடைய கலைஞர்களை வந்து எந்த ஒரு தொலைக்காட்சியுமோ எந்த ஒரு விடயங்களும் இல்லாட்டிக்கும் நாங்கள் எங்களை போல ஊடகங்களில் காட்டி எங்களோட கலைஞர்களை நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்காகவும் இப்படியான நிகழ்வுகளை காட்டுறதுக்காகவும் அது ஒரு சந்தோஷமாக ஒரு ஹொபிக்காகவும் தான் நாங்கள் இதை செய்கிறோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களோட பாட்டை இன்றைக்கு அப்போ நீங்கள் பாடுவீங்கள். நான் இப்போ மேடையில் நீங்கள் பாடைக்க நான் எடுக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா உங்களோட இதுகள் அப்படியே தொடர்ந்து நல்ல வடிவாக முன்னேறணும் மட்டும் நான் வாழ்த்துறேன். நன்றியா. வாழ்த்துக்கள். எவ்வளோ ஆழமா தம்பி அப்போ மூத்துரு? ஆனால் பரவாயில்ல, பழகிட்டு. உங்களுக்கு எத்தனை வயசு தெரிஞ்சு கொள்ளலாமா? எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஹவுஸ் பில்லிங் செய்தா அப்பம் ஊற்றலாமா? பரவாயில்ல, பழக்கி விட்டா அம்மானு. அப்படி ஒரு சின்ன தம்பி அப்பம் ஊற்றி விற்குது. கணவருக்கு ஊருக்குள்ள அப்பமே சுட தெரியாது. பாருங்க, எல்லாத்தையும் இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். என்ன பாலப்பம் தம்பி. அப்படி வாழ்த்துக்கள் தம்பி. இன்னும் நீர் விதவிதமான அப்பம் எல்லாம் சுடணும் மட்டும் வாழ்த்துக்கள். ஜயா கட்டிக்கார பொடி வாழெல்லாம் கையில் கொண்டு வரானால் பொடியும் ஏற்கனவே ஏதோ வின் பண்ணிட்டானுகள் போல. இந்த இடத்துல நிறைய புலன்கார ஜனங்களும் வந்து நிற்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் வந்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய எல்லாம் வந்து சாப்பாடுகள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு பழக்கப்பட்டது தானே இப்போ தமிழ் சாப்பாடு. முந்தி மாதிரி இல்லை. இப்போ ஸ்ரீலங்காக்கெல்லாம் ஜனம் புலன்காரன் இல்லை. யூரோப்பியன்ஸ் ஃபுல்லாகவே இலங்கைக்கு வந்து ஹாலிடே போகிறபடியாக இலங்கையே வந்து இப்போ 2வது 3வது இடத்துல நிற்கிது ஒரு ஹாலிடே நாடுகளில். அப்படி இருக்கவங்களுக்கு எங்களோட சாப்பாடுகள்லாம் தெரியும். இங்கே வந்து எல்லாம் சாப்பாடுகள் சாப்பிட்டு வாங்கி கொண்டு போகிறாங்க. பார்க்க நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. அன்பானவர்களே, வாருங்கோ, கிட்ட வாருங்கோ. ஒற்றுமையா நிற்கிற மண்டதை காட்டுறது, கிட்ட வாருங்கோ. சும்மா எந்த நாங்க தெற்கணிச்சு நிற்காமல் இந்த பாருங்க, அருமையான உடுப்புடவைகள், அற்புதமான சட்டைகள், ஒரிஜினல் சட்டை. வீட்டை கொண்ட தைக்க கொடுத்தீங்கன்னா ஒன்று வடக்கணிக்கும் ஒன்று கிழக்கணிக்கும். மிக மிக மலிவான சாரி. போனா கிடைக்காது, வந்தா கிடைக்காது. அழகான டிசைன்ல அறுத்து கொண்டு போட்டான்னு கத்தாமல் இது ரோட் கோட்டில அழகா இருக்குது. பிள்ளைகள் பொம்பளைகள் பாருங்க, மலிவா ஓட்டலாம். அப்படி ஆம்பளை பிள்ளைகள் சரம் இருக்குது. சரம் சோவா இந்த சமருக்கு தேவைப்படும். அன்புக்குரியவர்களே, வர்த்தக பெருமக்கள் உங்களுடைய சொத்து. எங்கோ இருந்து வந்து இங்கே கடைகள் போட்டு உங்களுக்காக அற்புதமாக நல்ல மலிவான பொருட்கள் இருக்குது. பண்ணி கொண்டு போகும். மாத்தி இருக்குது. ஆனபடியா வீட்டை ஒண்ணு நீங்கள் வேற வெட்டி ஒண்ணு ஜாயின் பண்ண தேவையில்லை. போட்டா வேலை செய்யும். போட்டா நல்ல சம்பளம் அரைக்கலாம். வடிவா அரைச்சு கிடைச்சி சாப்பிடுங்க.
பட்டி கொடுத்துட்டு மாறாதேங்கோ. அவர்கள் பெற்ற பெருமக்களுக்கு அதான் வாழ்த்துக்கள். அங்க எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த கடை? இங்க வாங்க. பண்றீங்களா என்ன உமா இல்லையா? அம்மா எப்படி இருக்கு சாரி? சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாத்தீங்களா? நல்லா இருக்கான் சாரி. அம்மா அண்ணா இன்னைக்கு மனைவி தங்கச்சி பண்ணி கொண்டு போங்க. காஜியோட கூட்ட வைக்க ஜக்க பிடிச்சி. நீங்க அவற்ற பேரை சொன்னீங்கன்னா அவன் ஓஃபர் தருவீங்க உங்களுக்கு. ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்கு, சத்யாஸ் உணவகம். எல்லா ஐட்டங்களும் இருக்கு. போய் பார்ப்போம் என்னடா கண்டு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வாரண்டோஃபா? வாரண்டோஃப், வாழ்த்துக்கள். நீங்க என்ன அங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்களா? கேட்டரிங் மட்டும்தான் செய்றீங்களா? ஓகேயா. ஈரோடு தோசை ஊத்துறாக்கா எப்படி உண்டு? ஓ, நல்ல கலரா இருக்காக்கா. என்னென்ன தோசை வச்சிருக்கீங்க? என்னென்ன தோசை இருக்கு? சீஸ் மசாலா தோசை, மற்ற பிளேன் தோசை. இது என்ன தோசை? இது மசாலா தோசை. அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா நீங்க வந்து அங்க சுட்டு கொடுப்பீங்களா? அது நீங்க அப்படியெல்லாம் செய்து கொடுப்பீங்க. 150 பேருக்கு மேலன்னா உங்களோட கேட்டரிங். ஓகே, வாரண்டோப்பில் இருக்கிறது சத்யாஸ் கேட்டரிங். பார்க்குறாக்கள் இவங்களை புக் பண்ணுங்க. தோசையே பார்க்க நல்லா இருக்கா? கூகுள் சைட்டும் இருக்கா? ஓகே. எப்படி இருக்கு தோசையெல்லாம்? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? படிவா சாப்பிடுங்க. நல்ல வடிவாக நீட்டாக எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு நல்ல க்ளீனாக சாப்பாடு ஹேண்ட் ஷூ எல்லாம் போட்டு மெயினாக பாருங்கள். அப்படி நம்ம கொத்து மாஸ்டர், கொத்து மாஸ்டர் அப்படி அங்கே பார்த்தா முன்னுக்கு ஒரு சின்ன பொடியன் அப்பன் சுடுறான், இங்கே ஒரு சின்ன பொடியன் கொத்து ரொட்டி சுடுறான். நம்மளோட தமிழ் பொருளையெல்லாம் நல்ல டேலண்ட்டு தாப்பா, நல்ல டேலண்டாக இருக்குது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்படி தான் இருக்கணும். பார்த்தீங்களா? அங்கே வந்து பார்த்தா சின்ன பொடியன் அப்பன் சொல்கிறான், இங்கே வந்தா சின்ன பொடியன் கொத்து ரொட்டி கொத்து போடுறான். அவன் நம்மளோட பொடியங்களெல்லாம் சும்மா முன்னேறிட்டாங்க. பார்த்தீங்களா? நாங்கள் அடுத்த கடைக்கு போகிறோம். என்னது இதுதான் இவங்கட அந்த வாரண்டோஃபில் இருக்கிற சத்யாஸ் கேட்டரிங் என்று சொல்லி வாரண்டோஃப். ஈழம் உணவகம் இது. யோ, ஈழம் உணவகம் எங்கப்பா இருக்கு? நெதர்லாந்து. நெதர்லாந்து. ஓ, நெதர்லாந்துல எங்க? நெதர்லாந்து தெரியாது. நெதர்லாந்துல எங்க? நெதர்லாந்துல எந்த இடம்? இந்த இடம் தான் சொல்றது. மெனோனா ரோட்டர்டாம். ரோட்டர்டாமா? ரோட்டர்டாம். நெதர்லாந்துல இந்த இடம் வந்து கேக்கின விஜய். ரோட்டர்டாம்னு சொல்றது இந்த இடம். மெனோனா. அவர் பிஸியானிங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. நான் என்ன குரூப்பாக அண்ணா, உங்களோட கடையா ரெஸ்டாரண்டா? உங்களோட ரெஸ்டாரண்டா எங்க இருக்குது? அல்மேரா. அல்மேரா, ஆம்ஸ்டர்டாமுக்கு பக்கத்தில் ஈழம் உணவகம். நல்ல பேர், வாழ்த்துக்கள். சக்சஸ் ஆகணும். நல்ல விஷயம். இல்லை
உங்களுக்கு என்ன மனசு வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்மை அப்படித்தான் இருக்கணும் நல்ல விஷயம் கட்டண சேவையா செய்து ஒருத்தரும் ஒரு பலாரம் செய்து வந்து நீங்களும் உழைக்கணும் நாங்கள் இல்லை நீங்களும் உழைக்கணும் அதே நேரத்தில் மற்றாக்களுக்கும் கொடுக்கணும் அதுதான் எங்களுக்கு இல்லாமல் மற்றாக்களுக்கு போகவும் கூடாது தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தரணும் நாங்கள் ஏதோ வேலை செய்கிறோம் உழைக்கிறோம் இது வந்து நாங்கள் மக்களுக்காக செய்கிறோம் நல்ல விஷயம் என்ன இதை காட்டலாமா இது எனக்கு பிடிச்சிருக்கு நன்றி அண்ணன் உண்மையாக உங்களுக்கு ஒரு கும்பிடு வாழ்த்துக்கள் நந்தீஸ் ரோட்மூலில் இருக்கிற ராணிஷாஸ்திரில் இருக்கிற இதானே நாங்கள் அண்டை பார்த்தீங்களா மாடு பண்ணி சண்டைக்கு சுட்டு சாப்பிட்டோம் நாங்களே சுட்டு சாப்பிடுவோம் நந்தீஸ் பயங்கர பிஸியாக இருக்கு ஃபுல்லாக தான் இருக்கேன் இந்த மேலே கோஷ்டி வந்துட்டு இருக்கீங்களா மங்கோலசி எல்லாம் இருக்கு கொத்ரோட்டி எல்லாம் ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே திருமண விழாக்கள் கொண்டாட்டங்கள் பிறந்த நாள்களுக்கு தங்களுடைய உணவுகளை கொடுத்து மக்களை சந்தோஷப்படுத்துகின்றவர் மிக மதிப்புக்குரியவர் ஒரு தரமான உணவகம் வழங்குகின்றவரே கெட்டிக்காரர் அவருடைய உணவகத்தில் நானும் சாப்பிட்டிருக்கிறேன் அவர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த இடத்திலே உங்களுடைய பணி செய்ய வேண்டும் அப்படி அப்பன் சொல்றாங்க எவ்வளவு காலம் அப்பன் சொல்றீங்க நீங்கள் நந்தீஷ் வந்து அப்பம் அங்க கொண்டு போய் சுட்டு கொடுக்குறீங்களா இல்லை தானே ஐயா அதுல ஆர்டர் பண்ணா நீங்க அதுல வந்து சுட்டு கொடுப்பீங்க எப்படி என்ன மாதிரி எவ்வளவு சார்ஜ் பண்ற நீங்கள் இப்போ ஒரு இப்ப ஆக்களுக்கு அளவாவா இல்லாட்டி அப்பத்துக்கு அளவா இப்ப உதாரணத்துக்கு ஒரு அப்பம் 150 யா அப்ப நீங்கள் இப்போ நாங்கள் 250 பேருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதுல ஒரு தள்ளுபடி இருக்குன்னு ஓகே நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் இது நந்தீஸ் ரோட்மூலில் இருக்குது நீங்கள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ஃபேமஸ் ஆனது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம் எவ்வளவு சின்ன கடை இருக்குது என்னென்று பாபம் வணக்கம் ஓ இது நம்மட ஹாலண்ட் ஃபிஷ் ஈரோப்புக்குள்ளேயே ஹாலண்ட் ஃபிஷ் தான் ஃபேமஸ் ஹாலண்டில் இருந்தால் நாங்கள் சூட மீன் குஞ்சாக்கும் சூட மீன் குஞ்சு பாருங்க அப்படி ஹொலன்காரருக்கு எல்லா மீனுன்ற பேரும் தமிழில் தெரியும் என்ன நாங்கள் முந்தி மார்க்கெட்லேருந்து வாங்கி உண்மையாக இலங்கையில் இந்தியாவில் இருக்கிற ஆட்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்களேன்னு சொல்லிங்கன்னா ஹொலண்டில் தான் எங்களுக்கான இந்த சூட மீனோ சரி மற்ற மீன்கள் எல்லாம் இறாலுகள் நண்டுகள் எல்லாம் வாங்குறது ஹொலன்காரருக்கு கூட தமிழ்லேயே தெரியும். Do you know the name of the fish in Tamil? Come here. You know what call it? Suda. This is Suda mean, right? Natalie. Yeah. Natalie, I was here. Natalie. Yeah. Sila. Ral. Arakula. Very good. I know you are the famous fishman. You become a famous fishman. எப்படி பார்த்தீங்களா மக்களே எல்லா பேரையும் தமிழில் சொல்கிறாங்க. இதுதான் பிஸ்னஸ் தந்திரம். இதுதான் ஆரம்பத்தில் இருந்து இப்போ 30 வருஷத்துக்கு முதலே ஹொலன்காரர் எல்லா மீனுக்கும் மார்க்கெட்டில் நாங்கள் போய் வாங்க போனால் தமிழ்லேயே சொல்லுவினோம். மாம்பழம் இங்கே இருக்கப்பா விழாப்பழம் எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன விலை போகுது மாம்பழம்? கிலோ 10 ரூபா. கிலோ 10 ரூபா. வட்டியா இல்லைன்னு விழாப்பழம் கிலோ 10 ரூபாயா இருக்காது. போய் சொல்றீங்க நீங்க. என்ன இது நீங்க என்ன கூட்டி சொல்றீங்க? நீங்க வெட்டுங்க உங்களுக்கு வேணாட்டி பரவாயில்ல நான் கொண்டு போறேன். எவ்வளவு போகுது பிலாப்பழம் ஒரு கிலோ அக்கா? 9 ரூபாய் ஒரு கிலோ. நைஸ். இங்க பாருங்க நெல்லிக்காய் எல்லாம் விற்கணும் உடம்புக்கு நல்லா. ஓ சாரி கவனமா இதை இடுவாட்டு விழுந்துடாம. நெல்லிக்காய் வெங்காய் வெங்காயம் முருங்கைக்காய்
இவர் பிலாப்பழத்தை அப்படியே கொண்டு வருவோம். அக்கா நீங்கள் கொவ்வாங்காயில் கறி வைப்பீங்களா? வைக்க தெரியாதா? ஒருக்கா வச்சு பாருங்க, உடம்புக்கு நல்லா. இப்படியே சாப்பிட்றதுக்கு நாங்கள் என்ன கிளியா? கிளி கூட பழமாக தான் சாப்பிடும், பச்சையா சாப்பிடாது. அக்கா நீங்கள் ஒரு கறியை வச்சு இப்படியே சொல்லிட்டு சோறை வச்சு சைட்டில் வச்சிருந்தீங்கன்னா நான் சாப்பிட்டு போட்டு வாங்கிட்டு போயிருப்பேன். ஆனால் கொவ்வாங்க உடம்புக்கு நல்லம்மா உண்மையிலே. உண்மைண்ணே. இது என்ன விலை ஒரு பேக் அக்கா? அக்கா என்ன விலை ஒரு கிலோ? இது இந்த ஒரு பேக் எவ்வளோ? ஆமாம், 5 ரூபாய்க்கு இந்த பெரிய பேக் கிடைக்காது நெல்லிக்காய். இதை கொண்டு ஜூஸ் அடிச்சு போட்டு குடிக்கலாம். உண்மையா உடம்புக்கு நல்லா. சீனி வருத்தம் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இது இந்த பை சங்கர் பை SHANKAR சங்கர் சங்கர். என்ன இந்த அடிக்காலர்களுக்கு இலவசமா சொல்லவே இல்லை. அப்ப நாளை நான் தூக்கிட்டு போவேன். இது அப்ப இருந்தாக்கா வாடிக்கையாளர்களே இலவசம். ஆக்களை காண இல்லப்பா. நாங்களாம் நாங்க வாங்கி ஷர்ட் தச்சு போடுறோம். நாங்கள் ஷர்ட் தச்சு போடலாம் போல 10-15 வேண்டாம் துணி. இப்படி ட்ரௌசரை தான் ஸ்ரீலங்காவில் உள்ளாக்கள் போடணும். அங்கத்த கிளைமேட்டுக்கு. ஆனால் அங்கத்த கிளைமேட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கால் ஒட்ட ஜீன்ஸை போட்டுக்கொண்டு திரியிறாங்க. அந்த வெக்கைக்கு அவிஞ்சி செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு விளங்குதில்லை. கடைசியில் புள்ள கூட பிறக்காது. ஆக வெக்கையா போச்சுன்னா விஷயம் விளங்குதில்லை. மொழிகளுக்கு எல்லாரும் ஒரு ஜீன்ஸ் ஒன்றை போட்டுக்கொண்டு அந்த வெக்கைக்கு வெக்கண்டு திரியிறாங்க. ஸ்டைலண்டா அது வடிவம் இல்லையாப்பா. ஸ்டைலண்டா கொஞ்சம் வடிவா இருக்கும். இது என்ன வாழ்ந்துட்டு வருவோம். வணக்கம். என்ன நடக்குது? ஹெல்பிங் ஓர் விக்டிம். விலங்கையிலான 1,56,942 யூரோ மேட்டு நீர் பாசன திட்டம் ஸ்கந்தபுரத்தில் நீங்கள் தொடங்கி இருக்கணுமா? ஓகேயா, நல்ல விஷயம். டீசல் தட்டுப்பாடு அது இதான் அந்த பம்ப் என்ன கரண்ட் மோட்டர். இது வந்து ஃபண்ட்ஸ் வந்து இதுக்கான காசு வந்து இங்கே இருந்து போகுது. இப்போ வெளிநாட்டில் இந்த இப்படி நீங்கள் நாங்கள் எங்களோட திட்டம் இதுக்கான நிதி தனியாக நாங்கள் செய்யல. பில்லகான் சென்ற நிறுவனம். ஓகே, இதை வந்து டச்சு நிறுவனம். அதை வந்து நாங்கள் கொடுக்குற காசுல இப்படிப்பட்ட திட்டத்துக்கு அரைவாசி தருவினோம். நாங்கள் 10,000 கொடுத்தா இன்னொரு 10,000 தருவினோம். அவைக்கு 10,000 நாங்கள் கொடுக்கணும். அவை தான் 20,000 அங்கே அனுப்புகிறோம். இதில் B4U லண்டன் நிறுவனம், கிளிப் பீப்புள்னு சொல்லி லண்டனில் ஒரு நிறுவனம், சுவிஸில் உள்ள ஒரு நிறுவனம் தான் இந்த சோழ பணலை புரிய வச்ச தந்த மற்ற இன்ஜினியர் நான் கொஞ்சம் பேர் இந்த டெக்னிக்கல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், இலங்கையில் இருக்கிறவங்க, நீங்கள் புலம்பெயர் மக்களை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நாங்கள் என்னதான் பார்ட்டி ஃபன் அது இதண்டு செஞ்சாலும் இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுகளிலிருந்து இப்படியான ஒரு விஷயங்களையும்
எல்லா இடங்கள்லையும் செயல்படுத்தி எங்களோட உறவுகளுக்காகவும் எங்களோட மண்ணில் உள்ள மக்களுக்காகவும் இப்போவும் வெளிநாட்டில் இருந்த எல்லா மக்களும் பாடுபட்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி போலண்டில் உள்ள மக்களும் சரி, வெளிநாட்டில் உள்ள மக்களும் சரி, இப்படியான இதற்கு தொடர்ந்து உதவி செய்யுங்க. எங்களோட மக்களை மண்ணில் விழ விடாமல், முதுகெலும்பை முறிய விடாமல் பார்த்துக்கொள்றதுல எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கின்றதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். நன்றி அண்ணா. இதுதான் நம்ம 2020ஆம் ஆண்டு வந்து செயல்படுத்தப்பட்டது. அதில் எவ்வளோ பங்களிப்பு செய்திருக்கணும். வாழ்வாதாரம் இல்லாத ஆட்களுக்கு தான் இந்த உதவியில் போகுது. இதில் வந்து போராட பாதிக்கப்பட்ட பெண்கள், அவைக்கு வந்து பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் இறந்துருக்காங்க. கிறிஸ்டன் மேற்கொள்ள அவைக்கெல்லாம் எல்லாருக்கும் அநேக குடும்பங்களில் தனியாக்கள் அவைக்கு அங்கே சோஷியல் செக்யூரிட்டி அந்த சிஸ்டம் இங்கிட்ட வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி இல்லை. நாங்கள் தான் இதற்கு ஏதாவது செய்யணும் தான் நாங்கள் தொடங்கி செய்கிறோம். நல்ல விஷயம். வாழ்த்துக்களும். அதிலே உண்மையாக அந்த காசா கொடுக்குறத விட நீங்கள் இப்படி அந்த மாடு, கோழி, ஆடு இப்படியான ஒரு திட்டத்தை செய்யல உண்மையாக அது ஒரு விரியோசனமாக இருக்குது. என்னோட காசு இன்றைக்கு வாங்கி செலவழிச்சு போட்டு நாளைக்கு சொல்லுங்க வந்து நிற்கும் சார். Excuse me, madam. So you guys, right? Yeah. What you gonna do this? Curry. You're gonna go make curry. Do you know how to make it? I think so. Yeah? You've been to Sri Lanka or India? You never been there? No. Yeah, but you're from Holland, right? No, from Germany. Sie sind Deutsch. Yes. Okay, alles klar. Wir sind auch aus Deutschland. In Hattingen. Also in der Nähe von Bochum. Ja. Ist aber schön. Aber ich weiß nicht. Ich dachte, die holländischen Leute kennen das. Aber Deutsche probieren Sie. Das ist sehr gesund. In Apotheke verkaufen die diese Murunkai. Drumstick in English. In der Apotheke kann man kaufen. Murunkai oder kann man bestellen online. Pulver. Das ist sehr gesund sogar. Das ist Pondangani. Das ist sehr gut. Das muss, wissen Sie, wie das macht? Erklär mal ein bisschen. Avaram butti ondu danga. Avaram butti. நமக்கு நல்ல மாம் வாங்கி குடிங்க. நன்றி அக்கா. மஷ்ரூம் காஃபி என்ன மாதிரி ஒரு ஜாமங்கள் இருக்கோ. இது நாவல் காஃபி, நாவல் பழம்
கோப்பி அது எப்படி இருக்கும் நாவல் பழத்தின் கோப்பி ஓகே சிறு குறிஞ்சா இது ட்ரை பண்ணிருக்கீங்களாக்கா நீங்க என்ன ட்ரை பண்ணல அது நல்லா இருக்குமா நாவல் பழம் சதையை வீசிடுவாங்களா சரியா